அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பற்றிய ஒரு அலசல். நீண்ட நெடிய காலமாக 4-5 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு புதிய அரசு அமைந்திருக்கும் என்ற நிலைக்கு வந்தும் தற்போது தமிழகத்தில் இழுபறியான நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த வேளையில் அதிக இடங்களை பெற்று முன்னிலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தலைவர் 2 இடங்களில் போட்டியிட்டதால் அதில் ஒரு இடம் போக மற்ற 107 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுபோக மற்ற ஏனைய கட்சிகள் ஒரு 126 இடங்களில் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். தற்போது திராவிட கட்சி அல்லாத தவேகா 108 இடங்களில் வென்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான 10+1 இடங்களை வென்று அவர்கள் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆக தான் ஆட்சி அமைப்பதற்கு 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்ற இந்த சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றதை நாம் அறிகின்றோம். ஆனால் ஒரு விமர்சனங்களை இலகுவாக முகநூலில் பதிவிட்டு காரசாரமாக சண்டையிட்டு கொள்ளும் நம் தமிழக மக்களிடத்திலே ஒரு அரசியல் பற்றிய புரிதல் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தவேகா ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக இருப்பது யார் என்று பார்த்தால் அதனுடைய எதிரடி இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக கூட்டணி. இந்த 2 கூட்டணிகளையும் எதிர்த்து களம் கண்டு இந்த இடத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த நேரத்திலே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக கடந்த 4 நாட்களாக பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கின்றார்கள். இருக்கட்டும். இந்த சூழ்நிலையில் எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக சொன்னாலும் கூட அவர்களுடைய எம்எல்ஏக்களை தன்னிச்சையாக அவர்களுடைய சுதந்திரத்திற்கு ஏற்ப செயல்படுவதில் இவர்கள் இடையூறு செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். ஒருவர் மீது பழி போடுவதற்கு முன்னதாக பொத்தாம்பதுவாக இதை சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மற்ற கட்சிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருவரே ஓடி முதல் பரிசை பெறுவதை விட 1க்கு மேற்பட்ட நபர்கள் ஓடி அவற்றில் முதல் பரிசு பெறுவதுதான் சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே திராவிட சித்தாந்தங்களை பிடிக்காதவர்களோ அல்லது அவர்களுடைய ஆட்சியை பிடிக்காமலோ இருப்பவர்கள் மட்டுமே அவர்களை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவு சதவீதத்தில் ஓட்டு பதிவாகியிருக்கின்றது. அவற்றில் அதிகபட்சமாக 35% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய தவேகா, 2வது இடத்தில் திமுக, 3வது இடத்தில் அதிமுக மற்றும் ஏனைய கட்சிகள் அடுத்தடுத்து வந்திருக்கின்றதை நாம் காண முடிகிறது. இந்த நேரத்தில் 1,70,00,000 பேர் தனித்து தவேகாவிற்கு வாக்களித்திருப்பதையும் நாம் காண முடியும். இதே வேளையில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு 1,30,00,000 மற்றும் 1,00,00,000 சிலரை ஓட்டுகளை அதிமுகவிற்கும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மக்கள். இந்த அடிப்படையில் நாம் காணுகின்ற பொழுது திமுக தான் பெற்ற ஓட்டுகளில் இருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 4 கோடியே சிலரை ஓட்டுகளில் 3 கோடி ஓட்டுகளுக்கு மேலாக அவர்களை எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதேபோல அதிமுகவிலும் குறைந்தது 4
கோடியை தொடுகின்ற அளவிற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கின்றார்கள். மற்ற ஏனைய கட்சிகளுக்கு சொற்ப வாக்குகளை கொடுத்திருந்தாலும் அதிக பெரும்பான்மையாக ஓட்டுக்களை தாவேகாவிற்குத்தான் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சூழலில் அவர்களுடைய மக்களுடைய எந்த காரணத்தை கொண்டோ, அவர் சினிமா நடிகர் என்பதோ அல்லது ஏதோ ஒன்று, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக களத்தில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்குத்தான் இந்த வெற்றிக்கு முழு அதிகாரமும் உண்டு. அது எப்படி நீங்கள் ஒரு தாவேகாவினுடைய ஆதரவு விரும்பியாக இதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லக்கூடும். நிச்சயமாக இல்லை. ஒரு சாமானியனாக இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை எந்த அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு பொதுவான களத்தில் இருக்கக்கூடிய நான் இதை பதிவு செய்கின்றேன். இந்த நேரத்திலே மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு ஆட்சி அமைப்பதற்கான நெருக்கடியை மேலிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து தொல்லைகளை கொடுப்பது அது அந்த தலைவரை மட்டுமல்ல, அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களை அனைவரையும் ஒரு கேலிக்குரிய செயலாக ஆக்குவதை நாம் முகநூல் தளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருப்பதையும், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அதிகபட்சமான ஏகோபித்த வரவேற்பையும் பெற்றிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கே முதல்வர் பதவிக்கான பெரும்பான்மை இருக்கின்றது. ஆனாலும் சட்டத்தின்படி 118 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டிய இந்த சூழலில் மாற்று அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு அந்த பதவியை வழங்குவதுதான் ஒரு அரசியலை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களுடைய கடமையாகும். ஆனால் அவருடைய இலக்குகள் ஒன்று பதவியாகவும் அல்லது பணமாகவும் எதிர்பார்ப்பதை மட்டுமே இப்போதைய சூழல் காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், குதிரை பேரத்தை நாங்கள் ஏற்க முடியாது என்று ஆளுநர் சொன்ன போதிலும் கூட தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குதிரை பேரத்தை பார்க்கின்ற போது எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை தாவேகா விரும்பவில்லை என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தான் ஆட்சி அமைப்பதுதான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் அதிமுகவுடன் இணைந்து ஆட்சியை பிடித்திருக்கலாம். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்களை, அதாவது நேரடியான அந்த எம்எல்ஏக்களை அவர் பெற முடியாது. ஏனென்றால் கொள்கை பிடிப்புடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவு தரமாட்டார்கள். அப்படி இருக்க எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய இரண்டாம் டீம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட விஜய் அவர்கள் அதே பிஜேபியை எதிர்த்து இவ்வளவு ஓட்டுகளை பெற்றிருக்கின்றார். அந்த இடத்தில் செல்கின்ற போது பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்கள் வழிக்கு வந்தால் நாங்கள் அந்த எம்எல்ஏக்களை பெற்றுத் தருவதற்கான வழிகளை செய்ய முடியும் என்று கூட சொல்லி பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையும் விரும்பாத விஜய் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார். இது அவருக்கு வேண்டுமானால் ஒரு நடக்கக்கூடிய மக்களின் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு தீர்வு காண்பதற்கான வழியை அவர் இருக்கிறார் என்று கூட தோன்றுகிறது. ஆனாலும் கூட மாற்று கட்சியில் இருந்து தனக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்திருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் இவர்களும் தங்களுடைய ஆதரவை வெளியிலிருந்து கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விஜய்க்கு தேவையான 2 இடங்களுக்காக பலத்த போட்டி நிலவுகிறது. அந்த போட்டியின் மூலமாக தங்களுடைய சுயலாபத்தை எட்டுகின்ற விதமாக சில கட்சிகள் முயற்சிப்பதையும் இங்கு காண்கின்றோம். ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய, அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா
எந்த கொள்கை பிடிப்போடும் எந்த கொள்கையும் இல்லாது இந்த அரசியல் களத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி கூக்குரலிடும் அன்பர்கள் அதிக இடங்களை பெற்று முதல்வராகக்கூடிய தகுதி அல்லது ஒருவேளை அவர் அந்த பதவிக்கு வராவிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு விட 2 சீட்டுகளை வைத்திருக்கக்கூடிய மாற்று கட்சியாக இன்று ஆதரவு கொடுப்பதா அல்லது கூடாதா என்ற இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் 2ஆம் தர அரசியலை அங்கே முன்வைத்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் ஒரு அமைச்சர் பதவி கேட்டிருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்பது கண்கூடாக காண்கின்றோம். அப்படி என்றால் அவர் சொல்வது போல எனக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்கான தகுதி இல்லையா என்று கேட்டால் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாமே தவிர மக்களின் விருப்பமாக முதல்வராக ஏற்று வாக்களித்த திரு விஜய் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுக்கத்தான் நினைத்தார்களே ஒழிய ஒரு எம்எல்ஏ பதவியில் கூட இல்லாத ஒருவருக்கு அதை தூக்கி கொடுப்பதற்கு விஜய் முன்வந்தாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. சரி, போகட்டும். இந்த வேளையில் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து மறு தேர்தலை கொண்டு வருவோம் என்று விஜய் அவர்கள் கூறினால் இந்த அணிகள் என்ன செய்யும்? அது அப்படியெல்லாம் விட்டுவிட முடியும்? நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஆட்சி அமைக்க முன்வருவோம் என்று கூட முயற்சிக்கலாம். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் என்னவென்றால் டிவிகே பெற்ற 108 எம்எல்ஏக்களை தவிர்த்து இருக்கக்கூடிய 121 எம்எல்ஏக்கள் அதிமுக மற்றும் திமுக வசம் உள்ளது. 2 அணிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பிஜேபியும் அல்லது பாசிசம் என்று சொல்லக்கூடிய மதவெறி என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவும் பிஜேபியோடு கூட்டு சேராது. இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய 120 சீட்டுகளில் பிஜேபியை தனித்துவிட்டு இவர்கள் ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும்? 120 சீட்டுகளோடு அணைக்கலாம் என்பார்கள். ஆனால் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி தோழமையான திருமாவர்களுடைய 2 எம்எல்ஏக்கள் இருக்கின்ற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த 4 நிச்சயமாக உடன்பாடு செய்து கொள்ள மாட்டார்கள். ஆக அந்த 120 பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறும். அந்த அடிப்படையில் வெறும் 116 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ஆட்சி அமைக்க முடியாது. அதுபோக ஒருவேளை அவர்கள் விசிகாவை ஒதுக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்து கொண்டால் அங்கே 118 சீட்டுகளை பெற்று பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல். என்ன சிக்கல் என்று கேட்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் நிச்சயமாக இதை தங்களுடைய வழியாக கேட்பார்கள். அந்த வகையில் எல்லா அமைச்சர்களையும் கொடுத்து ஒரு தோழமைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை தொடர்ந்து நடத்துவது என்பது ஆகாத காரியமாக அவற்றில் யாராவது ஒருவர் வெளியேறினால் அந்த ஆட்சி நிலையற்றதாக ஆகிவிடும். ஆக அதை தாண்டி பல கருத்து மோதல்களோடு இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளில் 1-2 கட்சிகள் வெளியேறும் பட்சத்தில் இந்த 2 அணிகளாலும் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆட்சி தர முடியாது. இது தெரிந்தே முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, அதற்கு முன்னாள் முதல்வராக இருந்த திரு எடப்பாடியார் அவர்களும் சரி, கள்ள மௌனம் சாதித்து குட்டையை குழப்பிக் கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் 2 ஆட்சிக்கு வர முடியாத சூழலில் நாங்கள் மற்ற அணி ஆட்சி அமைப்பதை நாங்கள் தடுக்கவில்லை என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிடுகிறார்களே தவிர
அப்படி ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், அல்லது தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும், அந்த ஆட்சி சரியாக நடக்கிறதா என்பதை மூத்த முதல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள் முன்னின்று தங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாது, அல்லது ஆட்சியிலே பங்கு, அதாவது மந்திரி பதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவு அளியுங்கள் என்று சொல்லலாம். சொல்லியிருந்தால் அவர்களுடைய மேன்மை இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் பின்னால் இருந்து அவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் அவர்களுடைய மக்கள் மத்தியில் 2 திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின்பால் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதே நிலை நீடித்தால் ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த 2க்கும் நாங்கள் ஒத்துவரவில்லை, ஆகையால் நாங்கள் நேரடியாக மக்களிடம் செல்கிறோம், ஆட்சியை எங்களுக்கு முக்கியமல்ல, மீண்டும் தேர்தலை கொண்டு வருவோம் என்று சொன்னால், மக்களிடத்தில் நியாயம் கேட்டு போனால் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை காட்டிலும் குறைந்தது 150 இடங்களுக்கு மேலாக தாவேகா பெற்று ஒரு நிலையான ஆட்சிக்கு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக எதிரணியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது என்பதும் நிதர்சனம். அப்படி 2ஆம் கட்டமான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய காலத்தில் முடிந்தவரை நம்மால் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த நாட்டினுடைய பெருமை அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமையை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை என்பதுதான் நிதர்சனம் உண்மை. சரி, என்னதான் நடக்கட்டும் என்று நாம் பொறுத்து போய்விடலாம் என்று சொன்னாலும் கூட, இப்போது பல்வேறு மாநிலங்களில் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் விமர்சனங்களை அள்ளி வீச தொடங்கிவிட்டார்கள். இப்படியே போய்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே ஒரு வெறுப்பு அரசியலுக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கலவரங்களையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள். ஒரு ஆதரவு, ஒரு நாடு நலம் பெறுவதற்காக நாங்கள் உண்மையாக உழைத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஏன் ஒரு புதியவர்களுக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆட்சியை நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பிற்காலத்தில் அது தவறு நடக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடாது என்று சிந்திக்க வேண்டும். அதை விடுத்து 2ஆம் தர அரசியலை செய்து கொண்டிருப்பது என்பது ஒரு கேவலமான மனப்போக்கை விதைக்கிறது. ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இனி அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தாவேகா நிறுவனர் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு முதல்வர் பதவியை அவர்களாகவே விட்டு கொடுப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அதற்கு நிபந்தனையாக தங்கள் காலை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை மக்களும் சரி அந்த தலைவரும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி நடந்தால் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கும். அதனால் அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி பல்வேறு தொல்லைகளும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய திராவிட கட்சிகள் மற்றும் பணம் கொடுக்கக்கூடிய வசதி படைத்த கட்சிகளினால் லாபமும் தான் ஏற்படும் என்பதும் தெள்ளத் தெளிவாகிறது. ஆகையால் ஓரிரண்டு நாட்களிலே அவர்கள் சாதகமான முடிவை எடுத்து ஒரு நிலையான ஆட்சியை தருவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக, கடந்த காலங்களில் திரு ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகங்கள், அதுபோல ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த சில திட்டங்களில் தற்போது தாவேகா நிறுவனர் கொடுத்த வாக்குறுதிகள், அதை தவிர்த்து திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் திரு கலைஞர் அவர்களாலோ திரு ஸ்டாலின் அவர்களாலோ கொண்டு வரப்பட்ட குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், அதுபோல நான் முதல்வன் திட்டம், கல்லூரிகளுக்கான பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடியவைகள், இவற்றில் சிலவற்றை தொடர்ந்து நடத்தி யார் கொண்டு வந்தாலும் அது நல்ல திட்டமாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு நடத்துவதுதான் ஒரு
நல்ல சமுதாயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இங்கு நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதையும் மனதில் எடுத்துக்கொண்டு வெறுப்பு அரசியலை விடுத்து தவறு செய்பவர்களை தண்டித்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையான ஒரு பாதுகாப்பையும் கொலை கொள்ளை குற்றங்களிலிருந்து நடைபெறக்கூடிய தவறுகளை கண்டிப்பதற்கான அதிரடி தீர்வுகளையும் மது போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட இளைஞர்களை மீட்டெடுக்கவும் திரு விஜய் அவர்கள் முயற்சி எடுத்து ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு ஒட்டுமொத்த கட்சிகளும் உறுதுணையாக இருந்து தவறுகள் பட்சத்தில் அவர்களுக்கு ஆலோசனை கூறி பிற்காலத்தில் அது நடவாது ஒட்டுமொத்தமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் மக்களும் தன்னுடைய முதல்வர் சிறப்பான ஆட்சியை கொடுத்தால் அவர்களுக்கு ஆதரவும், தவறுகள் என்றால் தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதற்கு மறுப்புகள் கூறி தவறுகளை சுட்டிக்காட்டி சிறந்த குடிமக்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான சந்தர்ப்பங்களில் தமிழ்நாட்டிற்கு தற்போதைய தீர்வு யாராவது ஒரு முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். அந்த அமர்பவர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை களைந்து நல்லாட்சியை தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிற்காலங்களில் முக்கியமான நல்ல திட்டங்களுக்கு இலவசங்களை கொடுப்பதோடு நிறுத்திக்கொண்டு தங்களுடைய கட்சியையும் தங்களுடைய ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை முட்டாளாக்குவதையும் தவிர்க்க வேண்டும். தாங்கள் செய்த நல்லவைகளை சொல்லி அதன் மூலமாக ஓட்டுக்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதோ அல்லது மாற்று ஆட்சி அமைப்பதோ மக்களின் தீர்வை பொறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து தங்களுக்கு ஓட்டளிக்காதவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதோ அல்லது மற்றவர்களின் பால் கொண்ட ஒரு அதிருப்தி, ஒரு வஞ்சம், இவைகளையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு பழி வாங்குகின்ற செயல்களையும் செய்வதென்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுவே ஒரு ஆரோக்கியமான சமூகம், ஆரோக்கியமான அரசியலாக வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். முகநூல் தளத்திலே நாம் ஒருவரின் மீது கோபத்தில் கத்துகின்ற அத்தனை விஷயங்களும் ஏற்புடையதாக உள்ளதா என்றால் நிச்சயமாக இல்லை. நமக்கு பிடித்தமான கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இதே மக்களுடைய நிலைமை தொடர்ந்து நீடித்தால் அது மிகப்பெரிய கலாச்சார சீரழிவும் வன்மங்களும் தான் நிறையும். அதே போல தங்களுடைய திறமை, தகுதி, தாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் இவைகளை பற்றியெல்லாம் யோசித்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள், அமைச்சர்களாக வருகிறவர்கள் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்றும் தேவையற்ற இலவசங்களை நீக்கிவிட்டு தகுதி படைத்த ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் முயற்சிகள் எடுத்து நல்லாட்சி தருவீர்கள் என்று நம்புகின்றோம். இதுதான் இன்றைய மக்களின் மனநிலையாக நான் நினைக்கின்றேன். மக்களும் அதுவே நினைப்பார்கள் என்றும் கேட்டுக்கொண்டு, யார் முதல்வராக வந்தாலும் சரி ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.